ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டர் பெருசாக யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு ட்ரேடிங்கை லேர்னிங் பண்ணுறவங்களுக்கு, அதாவது பிகினராக இருக்கிறவங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய பணம்லாம் போட்டு நம்ம மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. கரன்சி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கூட நீங்கள் போய்ட்டு ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு நான் இப்போ சும்மா EUR/USD அப்படின்ற ஒரு பேரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கரன்சி பேரில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த சிம்பிளான ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு தேவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றத எப்படி முதல்ல ட்ரா பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சார்ட்டை வந்து 1 ஹவரில் வச்சுருக்கேன். ஓகே, EUR/USD அப்படின்ற ஒரு சார்ட்டை வந்து நம்ம 1 ஹவரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஸ்விங்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதாவது மேஜர் ஸ்விங்குன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இங்கேருந்து ப்ரைஸ் வந்தது மேஜர் ஸ்விங்கு, இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போனது மேஜர் ஸ்விங்கு, அகைன் டவுன் ஆனது மேஜர் ஸ்விங்கு, அகைன் அப் ஆனது மேஜர் ஸ்விங்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மைனர் ஸ்விங்கு தான். ஓகேங்களா, இதுக்குள்ளே நடந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஸ்விங்கு கிடையாது. ஓகே, இது கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு. ஓகே, அதே மாதிரி இந்த ஏரியாவில் நடந்ததும் மேஜர் ஸ்விங்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடங்களை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேஜரான ஸ்விங்ஸ் எங்கே நடந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஸ்விங்லாம் எங்கெங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் ஆயிருக்கான். இந்த ஏரியாவில் இருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் ஆயிருக்கான். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டவுனை வச்சுப்போம். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கடகடன்னு ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கான் இல்லைங்களா, சர்ன்னு இறங்கி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு நல்ல ட்ரெண்டி மூவாகவும் நமக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் நல்லாவே ஒரு ட்ரெண்டியான மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்கான். அகைன் இந்த இடத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கிருந்து ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு ட்ரெண்டி மூவ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி இடங்களில் மட்டும் நீங்கள் மேஜரான ஒரு ஸ்விங்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது ப்ரைஸை நம்ம பார்க்கணும். அதாவது கரண்ட்டாக இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா ப்ரைஸ் இங்கிருந்து தான் வேகமாக வந்தது அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் இதே இடத்துல வரும்போது தான் நமக்கு வந்து அந்த இம்பேக்ட் இருக்கும். ரைட், ஸோ இந்த ஏரியாவில் ப்ரைஸ் இருக்கும்போது தான் நமக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு ஜோனாக சும்மா மார்க் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளால் எக்ஸாக்டாக பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட்டோ ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டார்ட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ப்ளே பண்ண விட்டுருங்க. நான் ஒரு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் ப்ளே. ஸோ ப்ரைஸ் எந்த இடத்துல நல்லா வேகமாக மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, நல்ல ஒரு ரேலி கொடுத்து போயிருக்கான் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கிறது கிளியராகவே தெரியுது. அப்போ நம்ம அந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப இருக்கும். நான் இதில் 2 விஷயம் சொல்லித்தரேன். ஒன்று இந்த மாதிரி பண்ணலாம், இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துலலாம் ட்ரேட் எடுத்தோம்னா பாருங்கள், நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பை எடுத்திருந்தா செல் போயிருக்கும், செல் எடுத்திருந்தா பை பண்ணியிருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக வெயிட் பண்ணி நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு அலர்ட்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட், லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வரும்போது சில கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்பீடை. 3லேருந்து ஒரு 10 வச்சவன கடகடன்னு போயிடுமோ, பரவாயில்ல போகட்டும். அப்போ தான் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, இல்லாட்டி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா பெருசாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. மாற்றி 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 போயிருக்கும். ஸோ நமக்கு உண்டான இடம் எங்கே கிடைக்குமோ அங்கே மட்டும்தான் நம்ம போகணும். ரைட், லெட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வந்துருச்சுங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ணுறோம் 5 மினிட்ஸில். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம். ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போயிட்டு இந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டான். அதாவது இது ஒரு ஸ்விங் ஹை இல்லையா. ப்ரைஸ் பொறுமையாக மேலே ஏறி 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 வந்து ஒரு ஹை வச்சுட்டு
திருப்பி இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கிறான் ஒரு கேண்டில். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு பிரைஸ் ஆக்ஷன். இதில் இன்னொரு விஷயம் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்னும் கிடைச்சிருக்கு, பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னும் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு வாட்டி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம், அல்லது ஒரு ரிஸ்க் ட்ரேடாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பொசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஷார்ட் பொசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு எப்பயுமே கொஞ்சம் ரிஸ்க் ஹைன்றதுனால இதுதான் ரீசெண்ட் ஹை, அந்த நம்ம மார்க் பண்ண ஹை அதுக்கு மேலே வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்விங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம ப்ரைஸ் போடுவோம். நம்ம என்ட்ரி எடுத்த ட்ரேட்லேருந்து மேலே பெருசாக போகல, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ தூரம் ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்குதுன்றதை பார்ப்போம். நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தா நம்மளோட ட்ரேட் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து இந்த இடத்துல லோ பிரேக் அவுட் ஆனவனே உங்களோட ஸ்டாப் லாஸை இங்கே கொண்டு வந்திருக்கலாம். ரைட், ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஒரு பின்னாடி போகிறேன். ஸோ நம்மளோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு லோ வச்சதுனால நம்ம இனிஷியல் ஸ்டாப் லாஸ் அங்கே வச்சுருக்கோம். ஸோ டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிக்கிறேன், ஸ்பீடை. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஸ்விங்லோ உடச்சிருக்கு. அடுத்த ஸ்விங்லோ இதுதான். இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் என்னாச்சுங்க, அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாப் லாஸை ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்குக்கு மேலே கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸை சேஸ் பண்ணிட்டு போவோம். நமக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்றது தெரியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்விங்கும் பிரேக் ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்த லோ இதுதான் இல்லையா, ஏன்னா இந்த லோ பிரேக் ஆகிட்டு அடுத்த ஸ்விங் இங்கே தான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணலாம். இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். எஸ், க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாங்க, உங்கள் ஸ்டாப் லாஸை ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் கொண்டு வந்துடலாம். ஏன்னா வரப்போகிறது இல்லை, அப்படியே வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 296 ரிஸ்க், அதாவது ரிஸ்க் ரிவார்டு இங்கே வச்சிங்கன்னா கூட, ரிஸ்க்கை நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா கூட நம்ம எடுத்துருக்கிறது அப்நார்மல் ரிவார்டு கிடச்சிருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஸ்விங்கு கிடைக்குதான். ஏன்னா இப்போ இந்த ஃபால் வந்துருச்சு, அடுத்த லோ இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஸோ இந்த லோ மார்க் பண்ணுறோம் ப்ரைஸு. ஸ்டில் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்குதான்னு. எஸ், க்ளோஸ் வச்சிட்டான். இப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எங்கெங்கே இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கிறான், கிட்டத்தட்ட 398 நம்மளோட ரிஸ்க்கு அப்படின்றதே 0. ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியாதாட்டிருக்கு. ஓகே, நம்ம அப்படியே ட்ரெயிலிங் பண்ணிகிட்டே போவோம், எவ்வளோ தூரம் தான் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்மளோட ரிஸ்க்கை என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே கொண்டு வந்துடுறோம். இப்போ நம்மளோட ப்ராஃபிட் லாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஏற்கனவே இருந்த லோக்கு இந்த இடத்துல, அதாவது காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ரிஸ்க் இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வச்சதுனால இப்போ இந்த இடத்துல லாக் பண்ணிடுறோம். ஏன்னா அடுத்த ஒரு ஸ்விங்கு வச்சிருக்கிறான், அதையும் உடச்சிட்டான். இப்போ இந்த லோவும் உடச்சிருச்சு. இந்த லோ பிரேக் அவுன் ஆனவனா வந்து ஒரு ஸ்விங் ஏறி மறுபடியும் ஒரு க்ளோஸ் வச்சிடறான். இப்போ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடறோம். இப்போ நம்ம ப்ராஃபிட் லாக் ஆகிடுச்சு. ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோங்க, வெயிட் பண்ணி அடுத்த லோ, இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ நம்மளோட ரிஸ்க்கை தூக்கிட்டு வந்து இந்த ஹை கிட்ட வச்சிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்ணுவோம். அடுத்து செம்ம ஃபால் வந்திருக்கு, இந்த ஃபாலை மிஸ் பண்ணக்கூடாது, அதனால ரிஸ்க்கை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடுறோம். ஓகே, அடுத்து ஒரு ஸ்விங்கி வந்துட்டு கீழே வந்திருக்கான், கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ரிஸ்க்கை தூக்கிட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றதுனால அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். அதுவும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ரிஸ்க்கை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருங்க. இப்போ வரைக்குமே நமக்கு ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். 543 54 ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கு இது வரைக்கும். இங்கே மூவ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஹோல்ட் பண்ணுறோம். அடுத்த ஸ்விங் லோ வரல. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். எய்தர் ஸ்டாப், அதாவது எய்தர் நம்மளோட ரிஸ்க் க்ளோஸ் ஆகணும் அல்லது இன்னும் பெரிய ரிவார்டு கிடைக்கணும். எஸ், இப்போ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஏன் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதுன்னா ப்ரைஸு நமக்கு இங்கேருந்து ஒரு பெரிய ரேலி போயிருக்கான் லோயர் டைம் ஃப்ரேமில். பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் இதுதான் நமக்கு ரேலி. இந்த ஏரியா தான் நமக்கு பெரிய ரேலியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல எங்கே ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட
டார்கெட் அப்படின்றது, அதாவது பெரிய டார்கெட். அதாவது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து 1:1 கூட எடுக்க முடியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ட்ரேடு நீங்கள் எடுக்கும்போது 10ல் ஒரு 4 ட்ரேடு சக்ஸஸ் ஆனால் கூட போதுங்க, பெரிய ப்ராஃபிட் கிடச்சிடும். உங்களோட ரிஸ்க் அப்படின்றது இங்கே 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல புக் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல புக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரைட். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பிகினருக்கு உண்டான வீடியோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங்கில் நம்ம எப்படி ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பிகினருக்கு உண்டான வீடியோஸ் தான். எப்படி ட்ரைல் பண்ணணும் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது நீங்கள் இன்னும் 5 மினிட்ஸில் கூட வச்சு பண்ணலாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ன்றதை விட ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது 15 மினிட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஹையர் ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் புல்லிஷ் என்கல்ஃபிங், நானே வீடியோஸ் போட்டிருப்பேன். புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி பேரிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா? அப்படின்னா என்னங்க புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங்னா என்ன? சும்மா கூகுள் பண்ணாலே தெரியும். புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ ஒரு கேண்டில், இந்த கேண்டில் ஸ்டிக், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும். அந்த ரெட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் முழுகி இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா என்னங்க? ஓகே, ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும், அதோட ஹை அண்ட் லோவை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ரெட் கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக முழுங்கி இருக்கணும். அவ்வளோதான். அதாவது ஹை அண்ட் லோவை வந்து கம்ப்ளீட்டாக என்கல்ஃப் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக அதோட ஹையோ லோவோ பிரேக் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி. புல்லிஷாக இருந்தால் ஹை பிரேக் ஆகணும், பேரிஷாக இருந்தால் லோ பிரேக் ஆகணும். அதாவது என்னென்னா, இது ஒரு கிரீன் கேண்டில்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரெட் கேண்டில், இதோட ஹையையும் லோவையும் இந்த ரெட் கேண்டில் வந்து முழுங்கிடுச்சு. அப்போ நமக்கு என்ட்ரி என்னங்க? அடுத்த கேண்டிலில் இதோட லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக என்ட்ரி போகலாம். என்ன என்ட்ரி போனோம்? செல் என்ட்ரி. அதே இது ஒரு ரெட் கேண்டில், அதை வந்து ஒரு கிரீன் கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக அதோட ஹை அண்ட் லோவை என்கல்ஃப் பண்ணிடுச்சு, முழுங்கிடுச்சு அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே தான் பை எடுக்க போகிறோம். அப்போ இதோட 3வது கேண்டில் இதோட ஹையை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை சைடு போகலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட லோ, இது செல் சைடு போனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட ஹை, அவ்வளோதான். ஓகேங்களா? இது பை போகலாம். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணி பாருங்கள். 1:1.5 ரிஸ்க் ரிவார்டு வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஈவன் ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் போனீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில், ஒரு ரெட் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம், மார்க்கெட் டவுன் சைடில் இருந்ததுன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் இன்னும் நல்லா வேலிடாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு அப் சைடில் வருதுன்னா ஒரு ரிவர்சல் வருது அப்படின்றது அர்த்தம். இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்லேயே பார்த்துருப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட ஹை இதோட லோ மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 3வது கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஏன்னா க்ரீன் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை வந்து இது கம்ப்ளீட்டாக என்கல்ஃப் பண்ணியிருக்கிறதுனால நான் 3வது கேண்டிலில் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா இது என்னோட ஷார்ட் பொசிஷன். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து செல் போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் சின்ன பஃபர் வச்சு என்னோட ஸ்டாப் லாஸ் அட்லீஸ்ட் 1:1 அப்படின்றத ரிஸ்க் ரிவார்டு கூட நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். பட் 1:1.5 வைங்க. ஏன்னா ஒரு 10 ட்ரேடில் 5 ட்ரேட் சக்ஸஸ் ஆனாலும் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இப்போ நமக்கு இங்கே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் அப்படியே பின்னாடி போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒரு பேட்டர்ன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது 90% உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த கேண்டில் பேட்டர்ன்ஸ் நெவர் லைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி புல்லிஷ்க்கு எடுத்து பாருங்க, புல்லிஷ்க்கும் ஏதாவது ஒரு என்கல்ஃபிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் தான். ஒரு ரெட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை ஒரு க்ரீன் கேண்டில் கம்ப்ளீட்டாக என்கல்ஃப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து நல்லாவே போயிருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஒரு ஆட் ஆன் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன், இங்கே ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங், இது வந்து ஹராமி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஓகேங்களா? அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்சைட் கேண்டிலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன், இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இது பெரிய கேண்டிலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுக்க வேண்டாம், அதில் நியூஸ் பேஸ்டு கேண்டில். ஓகே, ஸோ இங்கே ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், இங்கே ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து நாட் ஒன்லி இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மேஜர் கரன்சியில் மட்டும் இந்த 7 கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, 8 கரன்சி, ஈரோ, யூஎஸ்டி ஜேபிஒய், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பவுண்டு, யூஎஸ் டாலர், ஜிபிபி யூஎஸ்டி, அதுக்கப்புறம் ஆட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியன் டாலர் அண்ட் யூஎஸ் டாலர், அதுக்கப்புறம் யூஎஸ்டி கேடு, அதுக்கப்புறம் யூஎஸ்டி செஃப் அண்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட பண்ணலாங்க, கோல்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பண்ணலாம். கோல்டில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம்
கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் கரன்சி பேரில் சூப்பராக நீங்கள் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபாரெக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஒரு வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவையும் பாருங்கள், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோலையும் இருக்குது. அதை செக் பண்ணி அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு $15 $20 கூட போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அதாவது நேற்று மார்க்கெட்டுக்கு வந்தவங்களுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம். பட் ஏற்கனவே மார்க்கெட்டில் ஒரு 4-5 மாதமாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.